தேவ வார்த்தையை சொல்ல இந்த 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி 21 நாள் ஜபத்தின் 8வது நாள். இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்ல தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. கட்டுவது, குடும்பம், சபை கட்டப்படுவது, குடும்பம் கட்டப்படுவது, தனிப்பட்ட வாழ்க்கை கட்டப்படுவது. அப்ப நம்முடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்புவது என்றுதான் வேதாகமத்தில் அறிவுரைகள், ஆலோசனைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்ப இந்த வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட 2 அனுபவம். ஒன்று, மனுஷிகத்தில் கட்டி எழுப்பப்பட்டால் அதனுடைய பலன் கீழே போகும், குறுகி போகும். தெய்வீகமாய் கட்டி எழுப்பினால் அந்த வாழ்க்கை மேலோங்கி வரும். தேவன் கூட இருப்பார், தேவன் மகிமைப்படுவார். அப்போ பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னதாக நேற்று குறிப்பிட்டேன், இன்றைக்கும் அந்த வார்த்தையை குறிப்பிடுகிறேன். பேதுருவே, நீ தேவனுக்குரியதை சிந்திக்கவில்லை. உன் உள்ளான வாழ்வு, உன் ஆத்துமா தெய்வீகத்தோடு இப்பொழுது இல்லை. மனுஷன்தான் நீ, ஆனால் மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்து இப்பொழுதுடைய வார்த்தை அதுவா இருக்கிறது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இனி நீ தேவனுக்குரியதை சிந்திக்கணும். அப்போ மாம்சத்துக்குரிய சிந்தனை என்ன? ஒரு 4 காரியத்தை இந்த 8ஆம் தேதி உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு, தேவனோடு நெருங்கி வாழ்வதற்கு, தேவன் வைத்திருக்கும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாய் இருப்பதற்கு. அப்ப நாம எது வேண்டாம், எதை விட வேண்டும் என்பதற்கான 4 காரியங்கள். 1, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் பாருங்கள். கலாத்தியர் 5:26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பவுல் தெய்வத்தோடு நெருங்கி வாழ்ந்த மனுஷன். இப்ப அவர் சொல்றார், முதல்ல என்ன சொல்றாருன்னா, வீண் புகழ்ச்சியை விரும்பாதீங்க. வீண் புகழ்ச்சி, மற்றவங்க உங்களை பாராட்டணும். சிலர் சொல்லுவாங்க, உங்களை எப்படி பேசிட்டாங்க பாரு, உங்களை எப்படி பண்ணிட்டாங்க பாரு, உடனே அப்படி எல்லாத்தையும் விட்டுருவாங்க. கடவுளை பாரு, கோயிலை பாரு, பைபிளை பாரு, ஊழியத்தை பாரு, பக்தியை பாரு, பரலோகத்தை பாரு, எல்லாம் விட்டுருவாங்க. அப்ப அவங்கள தூக்கி தூக்கி வைக்கணும், அவங்க பேரை தான் உச்சரிக்கணும். இது ஒரு சம்பவம். கீழே 2 காரியம் சொல்றாரு பவுல். 2 காரியம். இதுதான் மாம்ச கிரியை, மாம்ச சிந்தனை. என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாதீங்க. ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாதீங்க. அப்ப கோபம் எப்படி ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டுறது? கிண்டல் அடிக்கிறது, பிடிக்காத ஒன்ன பேசுறது, பிடிக்காத ஒரு காரியத்தை செய்யறது. மனுஷனுக்கு தெரியும், இத பேசினா இவங்களுக்கு பிடிக்காது, வேண்டுமென்றே பேசுவார்கள். அப்ப கோபம் வரும் தானே? கோபம் வரும். ஒருவருக்கு பிடிக்காத காரியத்தையே திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, கோபம் வரும் தானே? அப்ப இந்த 2 காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. பிடிக்காததை பேசுவதும் பிடிக்காததை செய்வதும் இருக்கும்போது, அப்ப அவங்கள நாமே கோபக்காரர்களா மாற்றுகிறோம், பாவம் செய்ய தூண்டுகிறோம், நம்மால் அவங்க கெட்டு போறாங்க. ஏன்னா இங்க பவுல் சொல்றாரு, ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாதீங்க. இந்த கோபம் கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு கோபம் அடங்கணும், கோபத்தை விடணும். இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. கோபப்பட்டவங்க யாரு, ஏன் கோபப்படக்கூடாது, ஏன் கோபம் ஊட்டக்கூடாது என்று பல வேறு வசனங்கள் நிறைய இருக்கு.
10 நிமிடத்தில் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும். சில விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதனால ஒருவரை ஒருவர் கோபப்படுத்தாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. பெற்றோரை குறித்து கூட சொல்லும்போது நாம வேதத்துல படிக்க முடியும். பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதீங்க, அவங்க திடனற்று போய்விடாதபடிக்கு, திடனற்று போகாதபடிக்கு. கொலோசையர் 3:21 சொல்லுது, பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். பல வழி இருக்கு நல்ல சந்தோஷமா நடத்துவதற்கு. எப்ப பாரு இவங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் சொல்லும் மற்றவங்களுக்கு அப்படியே கோபம் வர்ற போல இருக்கும். அது நீங்க புரிஞ்சுக்கணும். ஊழியர்கள் புரிஞ்சுக்கணும், மூப்பர்கள் புரிஞ்சுக்கணும், விசுவாசிகள் புரிஞ்சுக்கணும், வாலிபர்கள் புரிந்து கொள்ளணும். வெறுப்பு மூட்டணும்னே சிலர் பண்ணுவாங்க. ஆனா ஒரு நாள் நீங்க தான் மாட்டிக்குவீங்க. அது கூடாது. இரண்டாவது ஒரு காரியம், அதே இடத்துல ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீங்க. ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படாதீங்க. அப்ப இது மாம்ச கிரியை, இது மாம்ச சிந்தனை. பொறாமை, பொறாமையோ வென்றால் எலும்புருக்கி என்று சொல்லுகிறது. நோய் எலும்புருக்கி. பொறாமையோ வென்றால். பொறாமை ஒருவருக்கு கூடாது. யோசேப்ப ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் கூட இருந்து பல தரிசனம் எல்லாம் கொடுத்து அவரை உயர்த்தணும்னு தீர்மானிக்கிறார். இத போயிட்டு அவங்க தகப்பனிடத்துல சொன்ன போது கூட இருந்த சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பின் மேல பொறாமை கொண்டார்கள். முடிவு என்னாச்சு தெரியுமா? யார் மேல பொறாமை கொண்டார்களோ ஆண்டவர் அந்த மனுஷனை உயர்த்தினார். கடைசியில அவங்களாம் அவங்க பாதத்துல வந்து விழுகிற அளவுக்கு தேவன் மாற்றினார். உயர்த்துவது ஆண்டவர். மற்றவங்களுக்கு ஒரு பாடுற கிருபை, ஒரு பிரசங்கிக்கிற கிருபை, ஒரு நடத்துகிற கிருபை இருக்குன்னு சொன்னா அது ஆண்டோடைய கிருபை. அதுக்காக அவங்க ஒப்பு கொடுத்து பிரயாசப்பட்டிருக்காங்க. நீ ஒண்ணுமே இல்லாம பொறாமப்பட்டால் ஆபத்தானது. அதனால பொறாமை வேண்டாம். இது மாம்சத்தின் கிரியை. மூன்றாவது, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிறது. கடிச்சு பட்சிக்கிறதுன்னா எதை சொல்லுவீங்க? எதெல்லாம் கடிச்சு உயிரை நாசம் பண்ணும் உங்களுக்கு தெரியும் தானே? இதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் ஒருவரையொருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். கடிக்கிறது எது? ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, ஏன் ஒருவர் சண்டை போட்டுக்கிறீங்க? ஏன் ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க பேசிக்கிறீங்க? ஏன் ஒருத்தவங்க அடிக்கிறீங்க? ஏன் ஒருவர் கடித்து பட்சிக்கிறீங்க? அடுத்து அந்த நட்பு வேண்டாமா? நாலாவது, இதே வசனத்துல பார்க்கிறோம். என்ன? அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவருக்கு ஒருவர், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்காதீங்க, அழிந்து போக வேண்டாம். அப்ப ஆண்டவர் இதெல்லாம் இருந்ததுன்னா சந்தோஷமா இருக்க முடியுமா? ஜபத்துக்கு பதில் வருமா? அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? இப்படிப்பட்டவர்களால் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களா? எனவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, கோபம் வேண்டாம், பொறாமை வேண்டாம், கடித்து பட்சிக்க வேண்டாம், அழிவு வேண்டாம். நீடூடி வாழணும், நிலைத்திருக்கணும், தெய்வத்தோடு இருக்கணும். அந்த நிலையை புரிந்து கொள்ளுங்க. தேவன் அப்படிப்பட்ட ஞானமும் அப்படிப்பட்ட தெளிவையும் உங்களுக்கு தந்து ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு
ஸ்தோத்திரம். ஆமென்.